மீண்டும் இணைவது இது ஹவுஸ் ஆர்ட் விளையாட்டு களம். இன்றைக்கு இந்த சர்வதேச செயிலிங் பற்றி நம்ம நிறையவே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த போட்டியில் ரொம்ப முக்கியமானது ரோல் என்னன்னா காற்று தான். ஸோ நான் நிற்கிற இந்த இடத்துல நிறைய காற்று வீசுது. ஸோ கிளைமேட் கண்டிஷன் ரொம்பவே இந்த போட்டிக்கு முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு அப்படின்னாலே ஒரு எல்லைக்கோடு இருக்கும். கடல் அலையில் எப்படி எல்லைக்கோடு வரைவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒவ்வொரு அந்த ட்ராக்லேயும் ஆரஞ்சு கலர் பாக்ஸ் மறந்துட்டு இருக்கும். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பாக்ஸ் தான் இவங்களுக்கான ட்ராக். அதை வச்சு தான் அவங்க அந்த ட்ராக்கை கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைமேட் கண்டிஷன், அதாவது இந்த போட்டி 12 சுற்றுகளாக நடைபெற்று வந்த இந்த போட்டி திட்டமிட்டபடியே ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த போட்டி நிறைவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த போட்டி கிளைமேட் கண்டிஷன் பற்றி வீரர்களிடம் கேட்கலாம் வாங்க. Conditions I'm still trying to get used to, but it's been a great day. I've had lots of fun and learned a lot. ஆப்டிமிஸ்ட்ல இருக்கேன். அது அண்டர் 15 கேட்டகரி. நான் 4 வருஷமாக பண்ணிருக்கேன் சேலிங். நான் ஆப்டிமிஸ்டில் கேர்ள்ஸில் ஃபஸ்ட் வந்திருக்கேன். இந்த வாட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா விண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்புறமா வேவ்ஸ் கூட நல்லா இருந்துச்சு. ஸ்ட்ராங் மாதிரி வந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. என் பேர் விஷ்ணு. நான் லேசர் ரேடியல் பண்ணுறேன். நல்லா விண்ட் கண்டிஷன்ஸ், நல்ல வெதர், பட் ரொம்ப வேவ் 4 மீட்டர் 5. அதுக்கு தான் நம்ம தேர்ட் டே நம்ம சேலிங் பண்ணல. ரொம்ப விண்டு, ரொம்ப வேவ் இருந்துச்சு. நான் வேறு என் போட்டுக்கு நான் ரொம்ப லைட் வெயிட். அதுக்கு என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கையெல்லாம் இப்போ வலிக்குது. ஏன்னா 5 ரேஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி. ஸோ இப்போதைக்கு வெதர் ஓகே தான். அவ்வளோ குட் கண்டிஷன்ஸ் ஃபார் சேலிங், பட் ரொம்ப கொஞ்சம் வேவியாக இருந்துச்சு. ரொம்ப பிகினர்ஸ்க்கெல்லாம் நல்லா இல்லை அவ்வளோ. இன்றைக்கி நிறைய நல்லா காற்று இருந்துச்சு. அதனால் ரொம்ப சேலஞ்சிங்காகவும் ஃபன்னாகவும் இருந்துச்சு. வெளியூர் போகும்போது நினைப்போம் நம்ம இந்த ரேஸ் வீட்டில் பண்ணோன்னா எப்படி ஆயிருக்கும். ஏன்னா சென்னை ரொம்ப சேலஞ்சிங், அலையெல்லாம் இருக்கும். அதனால் யூரோப்பில் இந்த மாதிரி ரொம்ப ஃபியூ பிளேஸஸ் இருக்குது. அதனால் நம்மளுக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா சென்னை அவ்வளோ நல்லா இருக்குது கண்டிஷன்ஸ் வைஸ். அதனால் நாங்கள் 3 வருஷமாக டெய்லி சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் பீட் கான்வே கோச்சோட. அதனால் ரொம்ப ஹெல்ப் ஆகிருக்கு. அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த 29 சேல் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நான் ஆப்டி சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஆப்டியில் மார்வே போனேன். அதாவது ஒரு நேஷ்னல்ஸ் மும்பையில் நடந்தது. அங்கே எங்களுக்கு நாங்கள் கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் வந்தேன். பல்வேறு வெளிநாடுகளில் இந்த விளையாட்டிற்கு தேவையான பயிற்சியை மேற்கொள்ள இடமில்லாமல் இருக்கின்றனர். குறிப்பாக மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் உள்ள வீரர்கள் இந்தியா பயிற்சி பெறுகிறார்கள். சர்வதேச பாய்மர படகு போட்டியை தமிழகத்தில் ஆண்டுதோறும் நடத்துவது நமது வீரர்களும் தங்களது திறமைகளை வளர்த்து கொள்ள பயனுள்ளதாக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம சேலிங் ஈவெண்ட் ரொம்ப காஸ்ட்லியான ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது காஸ்ட்லியான ஈவெண்ட் தான். இதோட போட்ஸ் எல்லாமே ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியான ரேட் தான். பட் இருந்தாலும் டிஎன்எஸ்ஏ தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ உங்கள் சேலர் நார்மலாக இப்போ தமிழ்நாடு சேலிங் அசோசியேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக இந்த போர்ட்டில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸோட குழந்தைங்கள்லேருந்து எல்லாம் பெரிய ஆளுங்கள்லேருந்து எல்லாம் சேல் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த தமிழ்நாடு சேலிங் அசோசியேஷனில் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் சேலர்ஸ் இந்த சேலிங் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு டிஎன்எஸ்ஏயோட மெயின் மோட்டோவே. ஸோ அதனால் எவ்ரி இயர் நாங்கள் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ப்ளஸ் இவங்க பேசிக்கலி சொல்லுவாங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த கேம்ப் நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும். அதுலேருந்து நீங்கள் இந்த கேம்ப் பிக்கப் பண்ணுற சான்ஸ் இருக்குது. ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம ஹார்ட் ஒர்க், அதாவது நிறையா பைசா ஸ்பெண்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம தமிழ்நாடு டிஎன்எஸ்ஏயில் ஜாயின் பண்ணாலே நீங்கள் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. நார்மலாக ஒரு போட்டு அப்டிமிஸ்ட் போட்டு வாங்கன்னா, ஒரு புது போட்டு வாங்கன்னா நீங்கள் ஒரு 1.5 lakhs நீங்கள் செலவு பண்ணணும். பட் டிஎன்எஸ்ஏயில் நீங்கள் சேல் பண்ணும்போது உங்களுக்கு அவங்களே ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெயின் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு நேஷனல் காம்படிஷன் அட்டன் ஆகிற அளவுக்கு அவங்களே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓனாக வாங்கினா அது உங்களோட இஷ்டத்தை கொடுத்து வாங்கிக்கலாம்.
ஸோ அந்த வகையில் வந்துட்டு தமிழ்நாட்டில் இல்லை ஃபுல் இந்தியாவிலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி கிளப் வந்துட்டு வேறு இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. செயிலிங் வந்துட்டு இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு விண்டு இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ பாம்பே எடுத்துக்கோங்க, வேறு கோவா இந்த மாதிரி இடங்களை எடுத்துக்கிறத விட நம்ம சென்னையில் வந்துட்டு எப்போவுமே ஆல்வேஸ் நல்ல ஒரு சேஃபான வாட்டர் தூக்கி. ஏன்னா ஃபஸ்ட்டில் வந்துட்டு பேசிக்காக சேல் பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த ஹார்பருக்குள்ளே தான் சேல் பண்ணணும். வேவ்ஸ் பெரிய பெரிய வேவ்ஸ் இல்லாத இடங்கள்ல ஹார்பர் சேல் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு நல்ல பெஸ்ட்டான இடம். அப்புறம் பண்ணி முடிச்சோம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் நம்ம போகும்போது நம்ம அவுட்டில் போய்ட்டு சேல் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்போசர் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் டிஎன்எஸ்ஐயில் வந்துட்டு அந்த அதுக்குண்டான எல்லா ஒரு இதுவும் கிடைக்குது. செகண்ட் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சேலிங் மாதிரி மற்ற ஸ்போர்ட்ஸ் மாதிரி சேலிங் கூட நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சேலிங் கூட வந்துட்டு இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு நம்ம காலேஜில் வந்து என்ட்ரி கூட வந்துட்டு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கனால நீங்கள் வந்து நல்லா சேல் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே நீங்கள் வந்து உங்களோட எஜுகேஷனை கூட கண்டினியூ பண்ணலாம். சேலிங்னால சேலர்ஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்குது. அதுதான் ரொம்ப மெயின். மற்ற ஸ்போர்ட்ஸை விட இந்த சேலிங் ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கை வந்துட்டு அவங்களே டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு சின்ன பசங்களை ஒரு 7-8 இயர்ஸ்லேருந்து நம்ம அந்த சேலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களே ஓன் டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து பழகிக்கிறாங்க. இந்த கேமோட ஒரு பெரிய அட்வான்டேஜே அதுதான். இப்போ என்னோட ஒரு பேரண்ட்ஸ் வந்து எதுவும் சொல்கிறாங்க, அவங்க வந்துட்டு ஒரு ஐஏஎஸ், அவங்களோட பையன் வந்துட்டு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக சேல் பண்ணுறாரு. அந்த பையனோட ஸ்கூலில் படிக்கக்கூடிய லெவல் பார்த்திங்கன்னா இந்த சேலிங் பண்ணுறதுனால கான்ஃபிடென்ட் எவ்வளோ மேலே போயிடுச்சுன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பேரண்ட்ஸே வந்துட்டு அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா இப்போ சேலர்ஸ் வந்துட்டு இந்த சேலிங் பண்ணும்போது நிறையா விஷயங்களை வந்துட்டு அவங்க கற்றுக்குறாங்க, ஓனாக டிசிஷன் எடுக்க கற்றுக்குறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு சேலிங் வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸு, நோ பொல்யூஷன். ஸோ நம்ம வந்துட்டு வெளியே வந்துட்டு நிறையா நாட்டுக்கு வந்து வேறு பொல்யூஷன் எதுவும் இல்லாத ஒரு ஸ்போர்ட்ஸு. இப்போ சேலிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு நேஷ்னல் சேலிங் ஸ்கூல் வந்துட்டு போபாலில் இருக்குது. போபாலுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு நேஷ்னல் சேலிங் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ்நாட்டில் இது மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் வரணும். ஈவன் சேலிங்க்கு எல்லா இதுக்கும் ஸ்கூல் வரணும். ஸ்பெஷலி சேலிங்க்கு ஒரு ஸ்கூல் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த சேலிங்கை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நமக்கு இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஒலிம்பிக் சேலர்ஸ் கிடைக்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது. அது வந்து சென்னையில் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மெரினா கடற்கரையில் பாய்மர படகு போட்டி சங்கத்திற்காக 3 ஏக்கர் நிலத்தை வழங்க தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் வந்துட்டு தமிழ்நாடு அரசுக்கு வந்துட்டு ஒரு விண்ணப்பம் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு செயிலிங் அகாடமி அண்ட் சென்டர் ஃபார் செயிலிங் எக்ஸலன்ஸ் இந்தியாவிலேயே கிடையாது, அதை இங்கே வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அதுக்கு 3 ஏக்கர் இடம் ஒதுக்கி இருக்கிறாங்க. அண்டு அந்த இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா ஃபுல்லாக ஒன்று நம்ம இந்தியன் டீம் இங்கே வந்து ட்ரெயின் பண்ணலாம். ரெண்டாவது வந்துட்டு பெரிய போட்டிகளை நடத்துறதுக்கு ரொம்ப வசதியாகவும் இருக்கும். ஏன்னா சென்னை துறைமுகத்துலேருந்து வெளில போட்டு திரும்பி வர்றதுக்கே 2 ஹவர் ஆயிடுது. ஒரு போட்டிக்கு நம்ம போகிறோம், போட்டியோட இடத்துக்கு சென்று அங்கேருந்து திரும்பி வர்றதுக்கே 2 ஹவர் ஆயிடுது ஒரு பாய்மர படகுக்கு. அந்த இடத்துல நாங்கள் நடத்தினோன்னா 1/2 ஹவரில் போயிட்டு வந்துடலாம். ஸோ தட் வில் சேவ் அஸ் 1.5 hours. ஸோ 2 ரேஸ் எக்ஸ்ட்ராவாக நடத்த முடியும் ஒரு நாளில். அந்த மாதிரி அது இடம். அண்டு அதனால வந்துட்டு சென்னையும் வந்துட்டு பியூட்டிஃபை ஆகும், கூவம் ஆரம் வந்துட்டு க்ளீன் ஆகும். இதுக்கு வந்துட்டு டிசைன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம், ப்ரப்போசலும் கொடுத்துருக்குறோம் கவர்மெண்ட்டுக்கு. நிச்சயமாக வந்துட்டு அது ஏன்னா இந்த அரசாங்கம் வந்துட்டு ஸ்போர்ட்ஸுக்குன்னு நிறையா ஊக்கம் அளிக்கிறாங்க. அதனால வந்துட்டு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது தட் இந்த நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் இன்னும் 2 ஆண்டுகளில் எங்களால் வந்துட்டு அந்த சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அண்டு இந்தியன் நேஷ்னல் டீமும் வந்துட்டு இங்கே ட்ரெயின் பண்ணோம். அது தவிர நம்ம கடல் வந்துட்டு நல்ல வாட்டர் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால வெதர் இட் சிங்கப்பூர், தாய்லாந்து அங்கெல்லாம் வந்து அலையே இருக்காது. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒலிம்பிக் கோசரம் ட்ரெயின் பண்ணுறவங்க, பயிற்சி பெறுவாங்க. ரெண்டாவது வந்துட்டு அங்கே ஒரு மெரினா ஒன்று உருவாக்குவோம். அதில் வந்துட்டு பெரிய பெரிய போட்ஸ் வந்து நிற்கலாம். உலகத்தில் சுற்றி வர போட்டுங்களும் வந்துட்டு இங்கே வரும். ஸோ டூரிசமுக்கும் அது வந்து பெரிய பூனாக இருக்கும். அண்மையில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுத் தொடரின் பாய்மர படகு போட்டியில் தமிழக வீராங்கனைகள் வெண்கல பதக்கத்தை வென்றனர். இது மாதிரியான வீரர்கள் உருவாக நிறைய பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட வேண்டும். வழக்கமாக நம்ம ஹவுஸ் ஆர்ட் நிகழ்வில் நிறைய வெரைட்டியான ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தந்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி சிறப்பு செய்தி தொகுப்பாக இன்டர்நேஷ்னல் சேலிங் காம்படிஷனை பற்றி நாங்கள் கொடுத்த விரிவான தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ தமிழகத்திலும் இந்தியாவிலும் வந்து இந்த சேலிங் காம்படிஷன் வந்து அதிகமாக பிரபலமடையாததுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா ஃபாரினில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் மாதிரி இந்த சேலிங் ஸ்கூல்ஸ் வந்து இந்தியாவிலையும் தமிழகத்திலையும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் நிச்சயமாக தமிழக வீரர்கள் சர்வதேச அளவில் வந்து சாதிப்பார்கள் என்பதில் வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை. இத்துடன் ஹவுஸ் ஆர்ட் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.